வணக்கம் சகாக்களே. ரீசெண்டாக சாம்சங் தரப்புலேருந்து லான்ச் பண்ணப்பட்ட ஃபோன் தான் சாம்சங் கேலக்ஸி F55. F55 லான்ச் பண்ணப்பட்ட அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக் கம்யூனிட்டி யூடியூப் சேனல், அது தெலுங்கு கம்யூனிட்டியாக இருக்கலாம், தமிழ் கம்யூனிட்டியாக இருக்கலாம், இந்த ஹிந்தி கம்யூனிட்டியாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே ஒரு சில பாப்புலரான சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பெய்டு ப்ரொமோஷன் சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருக்காங்க. எதுக்குடா அந்த டிஸ்க்ளைமர் போட்டிருக்காங்க அப்படின்னா, பிராண்ட் வந்து இந்த ஃபோன் 27,000 ஒர்த் இல்லாமல் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க அந்த ஃபோனை பார்த்து மானே தேனே பொன் மானேன்னு புகழ்ந்து பேசுவாங்க அப்படிங்கிறக்காக கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டு பேசிருக்காங்க. அமௌண்ட் வாங்குறது நான் தப்புன்னு சொல்லுங்க, நீ பேசலாம் ஹரி, உனக்கு தரல அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சல நீ பேசாத நிறைய பேர் சொல்லலாம். ஓகேங்களா, நம்ம வந்து சின்ன சேனல், ஏன்னா அவங்க வந்து வெறும் ரிவ்யூவர் மட்டும் தான், நம்ம வந்து கன்சியூமருங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனோட ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய ரைட்ஸ். ஓகேங்களா, அதனால ஒரு ஃபோனை பற்றின ப்ளஸ்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு மைனஸ் தெரிஞ்சுக்காம அந்த ஃபோனை வாங்கணும் அப்படின்னா கடைசியில் அது நமக்கு தான் பிரச்சனை ஆகும். அதுக்காக தான் அந்த ஃபோனோட ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் பார்க்க போகிறோம். என் பேர் ஹரி, நீங்கள் பார்த்துருக்க ஹரி டெக் தமிழ். வாங்க போய் பார்த்துடலாம். அதாவது வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங்கில் வந்து எம் சீரிஸாக இருக்கட்டும், எஃப் சீரிஸாக இருக்கட்டும், 2 ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. அதாவது ஒரே ஸ்பெக்கில் 2 ஃபோன். அதாவது இப்போ M55 லான்ச் பண்ணியிருக்காங்க, F55 லான்ச் பண்ணியிருக்காங்க. M55 பார்த்தீங்கன்னா அமேசான் எக்ஸ்க்ளூசிவாகவும், F55 பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாகவும் லான்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 ஃபோனுமே சேம் ஸ்பெக்கு தான். ஓகேங்களா, நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் மீன் பண்ணி ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சாம்சங்கோட எம் சீரிஸ் போகலாம். இல்லை ப்ரோ, நான் கொஞ்சம் ஹையரண்டாக போகிறேன், அதே மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அப்படிங்கிற மாதிரி கேமராவும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எஃப் சீரிஸ் போகலாம். பட் F55 பார்த்தீங்கன்னா 27,000 ஒர்த்தான்னு கேட்டால் ரொம்ப சந்தேகம் தாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டோலே பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல ஃபோன்லாம் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மோட்டோவாக இருக்கட்டும், இந்த OnePlus Nord CE4 இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபோன்லாம் நல்லாவே லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ஃபோன்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. முதல்ல டிசைன் அண்ட் பில்டை பற்றி பேசையில் பார்த்தீங்கன்னா 2 சைட்லையுமே வீகன் லெதர் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த Realme 12 Pro Plusல ஒரு ஸ்டிச்சபிள் டிசைன் கொடுத்துருந்தாங்கல்ல, அவங்க வந்து சென்டரில் ஸ்டிச்சபிள் டிசைன் கொடுத்துருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சைடில் இது பண்ணிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் அந்த ஃப்ரேமாக இருக்கட்டும், வேறு இந்த கேமராவோட ரிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலர் கொடுத்துட்டு இது ஒரு டிசைனாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனை பற்றி பேசும்போது Infinix Zero 5G அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனில் தான் நான் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்கான கலர்லாம் எடுத்து லான்ச் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய ஒப்பீனியன் இருக்குது. உங்களுடைய ஒப்பீனியன் நம்ம மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளேனை பற்றி பேசல பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ்க்கான Full HD Plus சூப்பர் AMOLED டிஸ்பிளே, அதாவது AMOLED டிஸ்பிளே அப்படின்னா அவங்க பாஷையில் சூப்பர் AMOLED டிஸ்பிளே. ஏன்டா சூப்பருங்கிற போடுறது கூட உங்களுக்கு இடம் இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, BI டீமிங் TA ரெகன் லைட் சர்டிஃபிகேட், இன் டிஸ்பிளே ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 நெட்ஸ் வரைக்கும் போகும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பீக் பிரைட்னஸ் வந்து எவ்வளோ போகும் தெரியல, ஏன்னா அந்த வீடியோ நான் ஸ்பெக்ஸ் படிக்கிறது ஒரு நாள், வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு நாள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளே பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளிக்கரிங் சொல்லுவாங்க, அதாவது ஸ்மார்ட் டச், அதாவது உங்கள் ஃபோன் வந்து ஃபோனில் டிஸ்பிளேல தண்ணி இருந்தாலோ இல்லை உங்கள் கையில் வந்து தண்ணி இருந்தாலோ அந்த டிஸ்பிளே வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக ஒர்க் ஆகணும். பட் இவங்க வந்து அந்த டச்சை கொடுக்கல, அது நீங்கள் ஒர்க் ஆகணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஐட்டம் என்னென்னா பர்ஃபார்மன்ஸ்னு பற்றி பேசுகிற பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 7 Gen 1 கொடுத்துருக்காங்க. 7 Gen 1 பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு பற்றி பேசல பார்த்தீங்கன்னா 5.5 lakhs கிட்ட தான் வரும். 27,000க்கு ஒரு ஃபோனில் 5.5 lakhs ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், ரீசெண்டாக ஐக்யூ பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்கிறது, ஐக்யூ Z9 Lite 5Gன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 6 Gen 1 கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 5.5 lakhsக்கு அவங்களால கொண்டு வர முடிஞ்சது. ஆனால் அந்த ஃபோனோட ரேட் பார்த்தீங்கன்னா 13,000 தான். 13,000 ஃபோன்லேயே 5.5 lakhs ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கொண்டு வரும்போது, பட் இவங்களால 27,000 ஃபோனில் ஏன் 5.5 lakhs ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா சாம்சங் அப்படிங்கிற அந்த பிராண்ட் வேல்யூவை இவங்க தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது சாம்சங்கிற அந்த பிராண்டுக்காகவே எவ்வளோ ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கம்மியாக கொடுத்தாலும் அதாவது நம்ம இவங்க வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஜென்ரல் கன்சியூமர் வாங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் இதில் தான் அவங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேங்களா, ஓகே, இந்த ஃபோனை பற்றி அதாவது இந்த ப்ராசரை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஓகேங்களா, அதனால் இந்த ப்ராசரை பற்றி நான் இந்த இடத்துல பேசலை. அதுக்கப்புறம் கேமரான்னு பற்றி பேசுகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 50 MP சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP சென்சார், ஒரு 2 MP சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 MP சென்சாரில் மட்டும் தான் OIS சப்போர்ட், அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த 8 MB 2 MB பயன்பட போகிறதில்ல. ஏன்னா 8 MB வைட் ஆங்கிள், 2 MB மேக்ரோ, இந்த ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. வைட் ஆங்கிள் எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. என் ஃபோனில் வைட் ஆங்கிள் இருக்குது, ஆனால் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி எனக்கு மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறதும் பிடிக்காது. ஓகேங்களா, அது போய் என்னத்தை போய் பக்கத்தில் போய் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நான்
நான் மேக்ஸிமம் இந்த 64 MP கேமரா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் யாராச்சும் மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரான்னு பற்றி பேசல பார்த்தீங்கன்னா ஒரு 50 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஓகே, போனதோட விட அப்கிரேட். அதுக்கப்புறம் போனதோட விட அப்கிரேடே இல்லையாடா ஹரி அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்குது. ஏன்னா சார்ஜர் போனதோட பார்த்தீங்கன்னா 25 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 45 வாட் சார்ஜர். அதாவது 45 வாட் சார்ஜர் பாக்ஸில் இருக்கான்னு கேட்டால் பாக்ஸில் கிடையாது. அதாவது அது 45 வாட்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து 45 வாட் தனியாக தான் வாங்கணும். 5000 mAh பேட்டரியும் 45 வாட் சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 2000 3000 செலவழிச்சு நீங்கள் தான் வாங்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்னு பற்றி பேசல பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 அப்புறம் அதாவது 1 UI 6.1 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதாவது இதில் 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரதா பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்காக ஒரு ஃபோன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சாம்சங் S24 சீரிஸில் இருக்கிற மாதிரி ஏஐ கேமராவும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் ஏஐ கேமரா அப்படிங்கிறது அது சாரி அந்த ஏஐ சர்ச் வேறு அந்த லைவ் டிரான்ஸ்லேட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் நம்ம கையில் கிடச்சது அப்படின்னா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? எனக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஒரு ஆசை. ஒரு நல்ல ஃபோனாக நான் வந்து இன்னும் 2-3 மாதத்தில் வாங்கிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜென்யூனான ரிவ்யூ, நம்ம கை காசு போட்டு வாங்கின ரிவ்யூ. எப்படி ரியல்மி GT Neo 3D அதுக்கே இன்னும் ரிவ்யூ கொடுக்கல. ஓகே, ஒரு நாள் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த ஃபோனை பற்றி பேசுறதுக்கு அவ்வளோதான். இந்த ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சாரி, ஸ்பீக்கரை பற்றி பேச மாட்டேன்னு பார்த்தீங்களா? ஸ்பீக்கர்னு பற்றி பேசுகிறது பார்த்தீங்கன்னா அதை டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? அதில் வந்து அவ்வளோ விசேஷம்லாம் கிடையாதுங்க. உண்மையாக சொல்ல போனால் M சீரிஸோட F சீரிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியஸ்டான சீரிஸ் தான். உங்கள் கையில் அதிகமாக பணம் இருக்குது, என்ன ஃபோன்றா வாங்க தெரியல அப்படின்னா அதுக்குன்னு நிறைய ஃபோன் இருக்குங்க. அதுக்குன்னு போய் இந்த F சீரிஸை வாங்குவீங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கமெண்ட். உடனே சாம்சங்கோட லவர்லாம் நீ ஒரு சாம்சங்கோட ஹேட்டர்ரா, சாம்சங் உனக்கு அமௌண்ட் தரலன்ட்டு நீ வந்து கதறடா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நான் வந்து ஒரு ரிவ்யூவர். ஓகேங்களா? நான் வந்து ஒரு ரிவ்யூவராக இருந்தாலும் ஒரு ஜென்ரல் கன்சியூமர் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் பேசுவேன். உண்மையிலே சாம்சங் ஃபோன் எனக்கு பிடிக்குங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா நான் சாம்சங் கேலக்ஸி M11 M12 A03 கோர் நிறைய ஃபோன் நான் சாம்சங்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அப்படிங்கிற பட்சத்தில் நான் சாம்சங் லவர் தான். ஓகேங்களா? அதுக்காக நான் வந்து சாம்சங் ஃபோனை குறை சொல்கிறேங்கிற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் யாராச்சும் சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் M சீரிஸ் F சீரிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட சாம்சங் கேலக்ஸி அதாவது M34 ஃபோன் கூட நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஃபோன் கூட நல்லா தான் இருந்துச்சு. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வச்சிருந்தாங்க. நான் வாங்கி கூட யூஸ் பண்ணி பார்த்தேன். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக அது கூட நல்லா ஆப்டிமைசேஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஃபோன் வந்து அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். அதனால் நீங்கள் வாங்கும்போது இந்த AMOLED டிஸ்பிளே இருக்கிற ஃபோனை வாங்காதீங்க. ஏன்னா லைன் விழுறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் AMOLED டிஸ்பிளே தான் இருக்குது. அதுக்கு வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சப்பக்கட்டு கட்டுவாங்க. ப்ராசர் காரணம் இல்லை அந்த மதர் போர்டு காரணம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக நீங்கள் வாங்கிடாதீங்க. பட் AMOLED டிஸ்பிளே இருக்கிற ஃபோனில் தான் அநேகமாக லைன் ஒன்று பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த போகிற போக்கில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. நீங்கள் யாராவது சாம்சங் யூஸராக இருந்தீங்கன்னா அந்த சாம்சங் பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கடா. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.